கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற இந்த ஒரு பையன் வந்து நான் சொன்ன மாதிரி டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 24, 25, 26, 27 இந்த ஏஜில் ஒரு மிட் 20ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து பயங்கரமாக படிக்கிற ஒரு பையன் வேறு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்லாம் சில ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க. மாதம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சென்னையில் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாளையம் கோட்டை, அதுதான் வந்து இவங்களோட சொந்த ஊர், திருநெல்வேலி கிட்ட இருக்குது. ஸோ பாளையம் கோட்டைக்கு வந்து இவங்க போயிருக்காங்க. இது வீக்கெண்டுக்கு, ஓகேவா? நேற்றுக்கு சாட்டர்டே கரெக்டாக. ஸோ வந்து அவங்க வீக்கெண்டுக்கு போயிருக்காங்க. 27th ஜூலை 2025, அதாவது நேத்திக்கு வந்து அந்த பையனோட தாத்தா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு கிட்ட இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே வர்ற நேரத்தில் இன்னொரு ஒரு பையன் அங்கே வந்திருக்கான், ஓகேவா? அந்த பையன் வந்து ஒரு 21 வயசு பையங்கிறாங்க, ஓகேவா? வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இப்போ போடணும்னால், கவின் அப்படிங்கிற ஒரு பையன், இந்த பையன் இருக்கான்ல, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிற பையன் வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இருந்தே இன்னொரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒரு காஸ்ட், ஓகேவா, எம்பிசி அந்த கேட்டகரிக்குள்ளே வராங்க. இந்த பையன் வந்து எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க. நம்ம ஊரில் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாறாத ஒரு 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 சாபம் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரை வேற வேற காஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில், அதுவும் சவுத்தெல்லாம் போக போக இது இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது. அங்கேருந்து வர ஒருத்தனா நான் இதை சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து 2 பேர் வேற வேற காஸ்ட்டுங்கிறதுனால இந்த லவ் பண்ணுறாங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு தெரியுது. பையன் வீட்லேயும் தெரியுது, பொண்ணு வீட்லேயும் தெரியுது. அந்த பொண்ணு வீட்டில் அப்பமே வந்து இந்த பொண்ணோட அப்பா அம்மா தம்பி எல்லாருமே இருந்துக்கிட்டு இது வேணாம் அப்படின்னு இருக்காங்க. இவங்க ஆனால் அதை தாண்டியுமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இந்த பையனுக்கு வந்து ஏதாவது வேணான்னு சொல்லி மிரட்டுறது, இந்த மாதிரி பேசுறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குது. கவின்கே வந்து டைரெக்டாகவே வந்திருக்குது. அவங்களோட பொண்ணுக்கிட்ட சொல்றது மட்டும் இல்லாமல் கவின்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த பையன் வந்து இது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பிரதர்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸாக மட்டும் சொல்லியிருக்கா. வெளியில் யார்கிட்ட இதை பற்றி அஃபிஷியலாக கம்ப்ளைனோ எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த பொண்ணு சைடுமே வந்து இதை ஒரு அஃபிஷியல் கம்ப்ளைனாக எடுத்துக்கல. ஏன்னா சும்மா சொல்லுவாங்க, மிரட்டுவாங்க, உண்மையில் எதுவும் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நினைப்பு. ஆனால் அந்த நினைப்பு எங்கே வந்து முடிச்சிருக்குன்னு பாருங்க. இல்லைப்பா நீ கிளம்பி போயிடு, நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, இந்த மாதிரி பச்சையாக பேசியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அதிர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பேசினது அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸுங்கிறாங்க. தமிழ்நாடோட போலீஸ், ஓகேவா? இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட தான் போய் நிற்போம். இதை பண்ணதே போலீஸ் அவங்களோட பசங்கன்னா என்ன சொல்கிறது, 2 பேருமே போலீஸ். அவங்களே வந்து டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, இந்த ஜாதியெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் நியூஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. கிளம்பிடுன்னு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆனால் லவ்வை விடலாம், கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், ஓகேவா? இன்றைக்கி வந்து இந்த நீயா நானால உட்காந்துட்டு பேசுவாங்களே, எனக்கு பையன் இப்படி வேணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்லா படித்த ஒரு பையன், ஓகேவா? நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு ஸ்கூல்லேருந்து வேலைக்கு போய் இவ்வளோ சம்பாதிக்கிறப்போ அதே பொண்ணை லவ் பண்ணிருக்கான். எனக்கு புரியல இது என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஜாதிங்கிற ஒரு விஷயத்தில் போய் மாட்டிட்டு என்னெல்லாம் இழக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த பையன் வந்து நல்லா சின்சியராக லவ் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஊருக்கு போயிருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒரு சித்தா டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக வெளியே வர்றப்போ அந்த பொண்ணோட தம்பி சின்ன பையன் அவன் வந்து நின்றுட்டு, இதில் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது. அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த பையன் இருந்துக்கிட்டு இந்த பையன்கிட்ட பைக்கில் ஏறு, அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க அப்படின்ன உடனே இந்த பையன் வந்து ஏதோ பாசிட்டிவாக ஏதோ பேச போகிறாங்களோ நினச்சி அந்த பைக்கில் ஏறி இருக்கான். தாத்தாவை வந்து அங்கேயே விட்டுருக்காங்கங்கிறாங்க. பைக்கில் ஏறி கொஞ்சம் தூரத்தில் வந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போன உடனே கையில் அருவாளை வச்சு இந்த பையனை வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, 2025 இது நடந்துட்டு இருக்குது. எதுக்காக? ஜாதி. நீ எல்லாம் ஒரு ஆளா? ஜாதியை சொல்லி கத்தி திட்டி நீ எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆசைப்படலாமா? நாங்கள் யார், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அருவாளை வச்சு வெட்டி 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 அந்த பையன் வந்து கடைசியில் தப்பிச்சு ஓட போய், பட் அங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாமல் ஓரளவுக்கு மேலே உருக்குலைஞ்சு கீழே விழுகிறப்போ கொண்டிருக்கான். இது நடந்த உடனே வந்து போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பண்ணவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த போலீஸ் 2 பேர் இருக்காங்களா, அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து தப்பிச்சு ஓடுறப்போ அந்த பையனோட அம்மா முன்னாடியே, யார், கவின் வந்து அவனோட அம்மா முன்னாடியே வந்து விழுந்து இறந்து போனாங்கன்னு சில நியூஸ் ஆர்டிக்கிளில் பார்க்க முடியுது. 3வது இதில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த உடனே தாக்கிட்டாங்கன்னு பார்க்க முடியுது. பட் வாட் எவர் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அங்கே போய் நம்ம பார்க்கலனாலும் மல்டிபிள் மீடியா ரிப்போர்ட்ஸ் இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப யதார்த்தமாக தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு வெளியே வர ஒரு பையனுக்கு இது நடந்திருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது.